Hi guys, I'm Siva. Welcome to Keywords and Facts channel. இன்றைக்கி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் January 26 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question. Who was the foreign leader invited as chief guest for India's 76th Republic Day கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவோட 76வது ரிபப்ளிக் டே கொண்டாட்டத்தில் யார் ஃபாரின் லீடர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுவோ சுபியான்டோ. இவர் வந்து இந்தோனேஷியாவோட பிரசிடெண்ட்ங்க. ஓகேங்களா. இந்தோனேஷியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ சைனா ரீஜன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த இடத்துல அதாவது இது வந்து ஒரு ஏஷியான் கண்ட்ரி, ஏஷியான் அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். சவுத் ஈஸ்ட் எங்கே இருக்குது? சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். ஓகேங்களா. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ராஜராஜ சோழர் வந்து போய் ஆட்சி செஞ்சார் பார்த்தீங்களா, அந்த இடம் அதெல்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரைட்னு ஒன்று இருக்கும். மலாக்கா ஸ்ட்ரைட்னால் வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, இதுவும் ஓகேங்களா, இதுதான் இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் இங்கே இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கப்பல் போக்குவரத்து, இன்டர்நேஷ்னல் கப்பல் போக்குவரத்துலாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ரீஜனில் வந்து பீஸ் ரொம்ப முக்கியம், அமைதி ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து கூட்ஸ்லாம் கரெக்டாக போகும், ட்ரேட் நல்லா நடக்கும். ஓகேங்களா. ஸோ அது சம்மந்தமாகவும், ரெண்டாவது வந்து அவங்களுடைய நாட்டில் நிறைய இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறதுக்காகவும் அவர் வந்திருக்கிறார். ஓகேங்களா. அவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரபுவோ சுபியான்டோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவர் தான் அந்த பிரபுவோ சுபியான்டோன்றவங்க நம்ம பிரதமரோட இருக்கிற ஃபோட்டோ இன்றைக்கி. நெக்ஸ்ட், ஊ ரிசீவ்டு த கீர்த்தி சக்ரா அவார்டு. கீர்த்தி சக்ரா அவார்டு வந்து 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யாருன்னு கேட்குறாங்க, 2வது கொஷின். ஓகேங்களா. யாருன்னா மேஜர் மஞ்சித் அப்படின்றவருக்கும் நாயக் திலாவர் கான். அதாவது வந்து மேஜர் நாயக் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு பதவி. ஓகேங்களா. மிலிட்ரியில் கொடுப்பாங்க அவங்களுக்கு, அவங்களுடைய சர்வீஸை பொறுத்து. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இவங்க 2 பேரும் அதாவது வந்து போஸ்துமஸ். இவர் நாயக் திலாவர் கான் வந்து போஸ்துமஸ்னால் என்னென்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ கீர்த்தி சக்ராவுக்கும் அசோக் சக்ரா அவார்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அசோக் சக்ராக்கும் கீர்த்தி சக்ரா அப்படின்னா என்னென்னா, கீர்த்தி சக்ரான்றது வந்து ஒரு பத்ம விபூஷன் மாதிரி, அசோக் சக்ரான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரத்னா மாதிரி. அதாவது அது ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு தியாகத்துக்கு அசோக் சக்ரா, அதை விட கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வந்து கீர்த்தி சக்ரா. ஓகேங்களா. இது 2மே வந்து பீஸ் டைம் அவார்ட்ஸ், அதாவது வார் டைம் அவார்ட்ஸ் இல்லை, நார்மலாக இருக்கிற டைமில் இருக்கிற பீஸ் டைம் அவார்ட்ஸ்னுவாங்க. ஓகேங்களா. இது யார் வின் பண்ணியிருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேஜர் மஞ்சித் என்றவரும் நாயக் திலாவர் கான் போஸ்துமஸ் அவருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இவங்க 2 பேர் தான் அவங்க, மேஜர் மஞ்சித் அவருக்கும் நாயக் திலாவர் கான் அவங்களுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், 3rd கொஷின் வந்து பாருங்கள், ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து ஜிஐ ப்ராடக்ட்ஸ், ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக்னு இல்லை, அதாவது அந்த டேக் கொடுத்துட்டாங்கன்னா அது நல்லபடியாக அது எதுக்கு ஃபஸ்ட்டு இதை பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்கு தாங்க. நல்ல வியாபாரம் நடந்து அந்த பொருளுக்கான மதிப்பு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் தான் ஃபஸ்ட்டு குறிக்கோள். அப்புறம் ட்ரேடுக்காகவும், ஓகேங்களா, உள்நாட்டு இதுக்காகவும். ஸோ இந்த டேக் கொடுத்துட்ட உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்பி போய் அதை வாங்குவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுபோல் தமிழ்நாடு வந்து எத்தனை ஜிஐ டேக் இருக்குது? 59. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எது இருக்குன்னா யூபிங்க, உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு வந்து 59 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 59 ப்ராடக்ட்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது, டைம் இருந்தால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லை, என்னால் அவ்வளோ படிக்க முடியலன்னா கடைசி சமீபத்தில் வந்த ஒரு 2 வருஷத்தில் கிடைச்ச அந்த ஜிஐ டேக் ஆச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், யூபியில் தான் இருக்கிறதுல 74. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் 59. டெல்லியில் தப்பாக கொடுத்துருப்பாங்க 901, அது டெல்லியில் 1 தான், பட் ஆனால் இங்கே தப்பாக இருக்குது. பட் யூபி தான் ஃபஸ்ட்டு, 2வது எங்கே தமிழ்நாடு. யூபி வந்து ஸ்டேட்டே ரொம்ப பெருசு, தமிழ்நாடு வந்து ஒரு 11th ஸ்டேட்டாக இருந்து கூட செகண்ட் வர்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா. அடுத்தது 4th கொஷின், ஊ சேர்டு த கமிட்டி. அதாவது வந்து சைமல்டேனியஸ் போல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது வந்து ஒரே நேரத்தில் வந்து
அதாவது எலெக்ஷன் நடத்துகிறத பற்றி ஒரு கமிட்டி சமீபத்தில் போன இந்த தொடக்கத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, போன வருஷம் தொடக்கத்தெலாம் ராம்நாத் கோவிந்துன்னு சொல்லிட்டு முன்னாள் நம்ம குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, அவருடைய தலைமையில் ஒரு சைமல்டேனியஸ் போல்ஸ்லாம் நடத்தலாமா, அதாவது ஒரே நேரத்தில் மாநிலங்களாக, அதாவது வந்து பார்லிமெண்ட்லேயும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் சரி, ஓகேங்களா, மாநிலத்துக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ராம்நாத் கோவிந்த் வந்து அந்த அவங்களுடைய குழு வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஓகேங்களா. சரி, ஏன் இந்த கொஷின் இப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரசிடெண்ட் இருக்காங்களா திரௌபதி முர்மு அப்படின்றவங்க, ஓகேங்களா, அவங்க வந்து நேற்று குடியரசு தின அந்த அவங்களுடைய ஸ்பீச்னு ஒன்று இருக்கும், அது அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் விடுவாங்க, தெரிவிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸ் போல்ஸை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி பேரலைசிஸ். அது என்னது பாலிசி பேரலைசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாலிசி வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட், ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி, இவங்கெல்லாம் ஒரு கூட்டணின்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து இப்போ எப்பயுமே நமக்கு தெரியும், இப்போ 2024 பார்லிமெண்ட் நடந்துச்சு, அடுத்து 2026 ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நடக்கும், திருப்பி இப்போ 2029 நடக்கும். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து 3 வருஷம் ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு திட்டம் ஒன்று போடுறாங்க, அடுத்த டைம் வந்து வேறு ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க ஒரு போடுற திட்டம் வந்து 2029 ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க வந்து அடுத்து ஒரு 2 வருஷம்தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளார 2031 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் இருக்கிற வேறு ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்குள்ளார ஒரு பேரலைசிஸ் வரும். அதாவது வந்து இவங்க ஆதரவு கொடுக்குறது, இவங்க வந்து இல்லை நான் வச்சுருக்கிற எம்பியை வந்து நான் எடுத்துக்கிறேன் கலையும் போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கு ஃபண்டை அலாகேட் பண்ணி அது எல்லா இடத்துலையும் பண்ணி திருப்பியும் ஒரு புது ஆட்சி ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து முதல்லேருந்து திருப்பி ஆகணும்னு, இதனால் வந்து என்ன ஆகுது, பாலிசி பேரலைசிஸும் ஃபண்டு வந்து அதிகமாக செலவும் ஆகுது. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரே டைமில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்போது ஒரு திட்டன்றது மினிமம் 5 வருஷமாச்சு நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த சைமல்டேனியஸ் போல்ஸை பற்றி இந்த குடியரசு தின விழா அந்த டைமில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, who among the following has not received the பத்ம பூஷன் அவார்டு ஃப்ரம் தமிழ்நாடு? ஓகேங்களா. மொத்தம் 7 பேருக்கு பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. 7 பேருக்கு எவ்வளோ பத்ம விபூஷன், நான் சொல்கிறது வந்து நேஷ்னல் லெவலில். ஓகேங்களா. பத்ம விபூஷன். 19 பேருக்கு பத்ம பூஷன். ஓகேங்களா. பத்ம பூஷன் அவார்டு. ஓகேங்களா. பத்ம பூஷன் அவார்டு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே பத்ம விபூஷன் கிடையாது. ஓகேங்களா. பத்ம பூஷன் வந்து 3 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷோபனா அப்படின்றவங்களும், அஜித் குமார் அப்படின்றவங்களும், நல்லி குப்புசாமி செட்டி அப்படின்ற 3 பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தலாமா? ஏன் ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்கே வரலன்னா, அவருக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்துருக்குறாங்க. என்னது, பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பத்ம பூஷன் வாங்கலாம், அவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும் அஜித் குமார்ன்றவங்க ஃபேமஸான ஆக்டர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஷோபனா அப்படின்றவங்களும் ஆக்டர் தான். ஓகேங்களா. இவங்களும் வந்து ஆக்டர் தான். இவங்களை வந்து நீங்கள் தளபதி படத்தில் பார்க்கலாம். அதாவது வந்து ரஜினிகாந்த் அவங்க நடித்த தளபதி படத்துலையோ நிறைய படத்தில் வருவாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ்னு வந்து பார்த்திங்கன்னா தளபதி படத்தில் பார்க்கலாம். ஓகேங்களா. நல்லி குப்புசாமி செட்டின்றவங்க வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. இதில் வந்து யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர் வந்து பத்ம பூஷன் இருந்தாலும் டிஸ்டிங்யூஸ்டாக, அதாவது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. யாருன்னா வேலு ஆசான்றவங்க. இவங்க பாருங்கள், பறை ஆர்டிஸ்ட், அதாவது பறை இசைக்கருவி இருக்குல்ல, அந்த இசை அதோட இருக்கிற அந்த இசைக்காக இவர் இவ்வளோ நாள் அந்த பண்ண இசைக்காக அவருக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சமூக நீதியாக இருக்கிற கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ வேலு ஆசான் வந்து முக்கியம். ஓகேங்களா. வேலு ஆசான். அப்புறம் வந்து ஸ்கல்ப்சர் இருக்காங்க பாருங்கள், ராதாகிருஷ்ணன். மற்றவங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. பட் ஆனால் இவங்க தெரியும், உங்களுக்கு தெரியும், நிறைய டைம் பார்த்துருப்பீங்க சமையல் நிகழ்ச்சியெல்லாம். ஓகேங்களா. ஸோ குருவாயூர் துரை அவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் சம்மந்தமாக, ஆத்தர் சம்மந்தமாக இருக்கிறவங்க வாங்கியிருக்கவங்க. டிஸ்டிங்யூஸ்டாக இருக்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்து அவங்கள படித்து வச்சுட்டா நமக்கு பெட்ரு. எல்லாத்தையும் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க பதில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஹூ வாஸ் அவார்டட் த பத்ம விபூஷன் ஆஸ் அ ஃபாரினர் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது வந்து
பத்ம விபூஷன் அவார்டு வந்து எந்த ஃபாரினருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஒசாமு சுசுகி. என்னது ஒசாமு சுசுகி கம்பெனி இருக்குல்ல, மாருதி சுசுகி கம்பெனி, அதோட சிஇஓவாக ரொம்ப நாள் இருந்தவர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து பத்ம விபூஷன் அவார்டு 7 பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஃபாரினர். இவர் வந்து இறந்துட்டார், போஸ்துமஸ்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னு பார்ப்போம். இவர் தான், இங்கே பாருங்கள், இவர் தான் ஒசாமு சுசுகி அப்படின்றவர். ஓகேங்களா, இவங்க யார், மீதி இருக்கவங்கெல்லாம் வந்து பத்மபூஷன் வாங்கியிருக்கிறவங்க. பட் ஆனால் வந்து இந்தியன்ஸ். ஓகேங்களா, யாருன்னு பாருங்கள், தூர் நாகேஸ்வர் ரெட்டி, ஜஸ்டிஸ் ஜேஎஸ் கேக்கர். அதாவது வந்து இவங்க தான் இதுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர். ஓகேங்களா, ரொம்ப நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நியூஸ் பேப்பர்ஸு. சீஃப் ஜஸ்டிஸாக இதுக்கு முன்னாடி இருந்தார், இந்த பீரியடுக்கு முன்னாடி இருந்தவர். அப்புறம் இவங்க ஆர்டிஸ்ட்டு, இவங்கெல்லாம் ஆர்ட் சம்மந்தமாக வாங்கியிருக்கிறாங்க. இவர் லிட்ரேச்சர் கேரளாவை சேர்ந்தவர். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து யார் டிஸ்டிங்விஷன் பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் தான். ஏன்னா இவர் வந்து ஒரு ஃபாரினர். ஓகேங்களா, என்னது ஃபாரினர். ஸோ அதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்க பார்ப்போம். நேற்று வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 2 பேருக்கு வந்து நடராஜன் அண்டு தாளமுத்து அவங்களுக்கு வந்து சிலை திறந்து வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு கொஸ்டினாக பார்ப்போம் வாங்க. Who among the following was honored by Chief Minister M.K. Stalin with a renovated memorial on January 25? அது என்ன January 25 அப்படின்னா, January 25 அப்படின்றது தான் மொழிப்போர் தியாகிகள், தமிழ் மொழிக்காக மொழிப்போர் தியாகிகள் தினம், மொழிப்போர் தியாகிகள் தினம். ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மொழிப்போருக்காக தியாகம் பண்ண தொடக்க காலத்தில் தியாகம் பண்ண 2 பேருக்கு வந்து அவார்டு கொடுத்து, அதாவது வந்து மெமோரியல்னால் அவங்களுக்கு சிலை வச்சுருக்கிறாங்க. என்னென்னு பாருங்கள், நடராஜன் மற்றும் தாளமுத்து, திரு நடராஜன் மற்றும் தாளமுத்து அவங்களுக்கு வந்து மெமோரியல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பிக்சர், இவங்க 2 பேர் தான். மொழிப்போர் எப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுன்னா, மொழிக்காக போகிறோன்னா 1938 டைமில். ஓகேங்களா, 1938 1965 நடந்திருக்கும். ஓகேங்களா, 2 டைம் நடந்திருக்கும். இதில் வந்து முதல்ல இவங்க தாளமுத்து மற்றும் நடராஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1939 தங்களோட உயிரை பிரிஞ்சிருப்பாங்க. ஜனவரியிலையும் மார்ச்லேயும் உயிர் பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கான மெமோரியல் வந்து நேற்று நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், why did the United States withdraw from Paris Agreement? அது என்னங்க பாரிஸ் அக்ரிமெண்ட்? பாரிஸ் அக்ரிமெண்ட்டுன்றது வந்து ஓகேங்களா, அதாவது வந்து இந்த பனிப்பாறைகள்லாம் உருகிட்டு இருக்கு குளோபல் வார்மிங்கால். குளோபல் வார்மிங் எதனால் வருதுன்னா, கார்பன் டை ஆக்சைடோ குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ்லாம் அதிகமாக மேலே வானத்தில் போகிறதால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் கெப்பாசிட்டி, அதாவது வந்து ஹீட் அப்சர்விங் கெப்பாசிட்டி அதிகம். அதனால் அது வந்து என்ன பண்ணால் அந்த கெமிக்கல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கும், வெளியவே போகக்கூடாது அந்த கெமிக்கல்ஸ்லாம், குளோரோஃப்ளோரோ கார்பனோ இல்லை கார்பன் டை ஆக்சைடோ அதெல்லாம். ஸோ அதனால் வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறதால தான் நாடுகள் ஃபஸ்ட்டு நல்லாவே முன்னேறும். நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்டு ரீஜன்ஸ் தான். ஸோ அந்த நாடுகள்லாம் வந்து அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க, அதாவது ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி போகணும். அதாவது வந்து டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளார ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரியா டைமுக்கு முன்னாடி. ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைம்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று ஆரம்பிச்சு தெரியும்ல, ஃபஸ்ட்டு இங்கிலாந்தில் ஆரம்பிக்கும், யூரோப்பில். இப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த டைமுக்கு முன்னாடி இருந்த கிளைமேட்டை விட ஆவரேஜ் கிளைமேட் 1.5 டிகிரி செல்சியஸ் தான் உள்ளார தான் இருக்கணும். அது ஒன்ஸ் 2 டிகிரி செல்சியஸுக்கு தாண்டிடுச்சுன்னா அந்த ஆவரேஜோட நிறைய கண்ட்ரிஸ் முழுகிற நிலைமைக்கு வரும். ஓகேங்களா, அது ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியா இருக்குது. ஓகேங்களா, சைனா இருக்குது, யூஎஸ்ஏ இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவு நாடுகள் இல்லை, இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய நாடுகள். ஓகேங்களா, யூஎஸ்ஏ, சைனா, இந்தியா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து இப்போ பெரிய எக்கனாமியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வளர்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸால் அதனால் வெளிவர்ற மாசுபடுற காற்றால் ஹீட்டு ட்ராப் ஆகி அண்டார்டிகாவில் இருக்கிற பாறை வந்து உருகி அதனால் என்ன ஆகும், சீ லெவல் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா, சீ லெவல் வந்து ரைஸ் ஆகும். சீ லெவல் ரைஸ் ஆகிறதால யார் முழுகுவாங்க?
சிம்பிள் லாஜிக். யார் முழுகுவாங்கன்னா, யார் கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன நாடாக இருக்கிறாங்களோ அந்த நாடே அழிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீ லெவல் ரைஸ் ஆச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மாலத்தீவு, நிறைய பேர் டூர் போவாங்கள்ல, மாலத்தீவு, மால்டீவ்ஸோ, ஸ்ரீலங்காவோ, இல்லை வந்து மொரீஷியஸோ இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் பாதிப்பாங்க. இவங்களோட நிலப்பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா. யாரோ லாபம் சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு இவங்க. ஸோ அதனால தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஏற்கனவே நல்லா சம்பாதிச்ச நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஏற்கனவே எவ்வளோ கார்பனை விட்டுருக்காங்களோ அதுக்கு வந்து ஒரு ஃபண்டு கொடுக்கணும். அந்த ஃபண்டை வச்சு இழப்பீடாக அந்த இழப்பீடு நடக்கிற நாடுகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஓகேங்களா, அது அது அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட ஃபோட்டோ தான் இது. ஓகேங்களா. பாரிஸ் அக்ரிமெண்ட் டைமில் எல்லா நாடுகளோட டெலிகேட்ஸ், அதாவது வந்து எல்லா நாடுகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து பண்ண டைமில் அந்த வந்து இது. இப்போ பாருங்கள், ஏன் வந்து யூஎஸ் வந்து ஆஃப்டன் கிளைமேட் பேக்ஸ்லேருந்து வெளியே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா 1.5, நான் ஏற்கனவே சொன்னது 1.5 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ்குள்ளார கீப் பண்ணணும். எதுக்கு அப்படி வராங்கன்னா, திஸ் இஸ் பிகாஸ் இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இந்த அட்மாஸ்பியர் வேர் லார்ஜ்லி டியூ டு ஹிஸ்டாரிக்கல் எமிஷன்ஸ். என்னது ஹிஸ்டாரிக்கல் எமிஷன்ஸால் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அது ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை தேர்ந்தெடுத்தது வந்து அமெரிக்க மக்கள், நான் அமெரிக்க மக்களோட டேக்ஸ் எடுத்துகிட்டு போய் இன்னொரு நாடுக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஸோ அதுலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் காரணம். அதாவது வந்து இனிமேல் வளர்ந்து வர்ற நாடு சைனாகிட்டேயோ இல்லை இந்தியாகிட்டேயோ நீங்கள் ஏன் அந்த டேக்ஸ் வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க இப்போ தான் வந்து அவங்களுடைய அந்த எமிஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, நீங்கள் 1800 காலத்துலேருந்தே உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதிகமாக கட்ட சொல்கிறதால நான் மட்டும் ஏன் இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதனால் இந்த பேக்லேருந்து வெளியிட்டுருங்க. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. 2015 வந்துச்சு. ஓகேங்களா. அதுலேருந்து இப்போ ட்ரம்ப் வெளிவரேன்னு சொல்லிட்டார். ஓகேங்களா. அடுத்த வருஷத்தில் வெளியே வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது போல் தொடர்ந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வரும். தொடர்ந்து அதோடைய கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.